நகைச்சுவை, குணச்சித்திரம், வில்லன் வேடங்களில் நடித்து மக்களின் இதயங்களில் நல்ல நடிகராக இடம் பிடித்தாலும், அரசியல் நையாண்டி படங்களை இயக்கி தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு பெயரை பெற்றவர்தான் மணிவண்ணன். சத்யராஜை ஹீரோவாக வைத்து இவர் இயக்கிய அமைதிப்படை தமிழ் சினிமாவில் நையாண்டி அரசியல் படமாக தற்போதும் பேசப்பட்டு வருகிறது. இவர் இயக்கிய 100வது நாள் சிறந்த த்ரில்லர் படமாக விளங்குகிறது. தமிழ் சினிமா உலகத்தில் மறக்கவே முடியாத மணிவண்ணனின் பிறந்தநாளை ஒட்டி, அதாவது ஜூலை 31, அவங்களுடைய சகோதரி அவங்கள பற்றின நினைவுகளை பகிர்ந்திருக்காங்க. அது என்னன்னா, அதாவது அவங்க வீட்டில் 3 பெண் குழந்தைகள், இவர் ஒரே ஒரு அண்ணனா. எல்லா அக்கா தங்கச்சிகளுக்கும் இவர் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்திருக்காரு. அதாவது ஹீரோ ஆகி டைரக்டர் ஆகி நல்லா சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள எல்லாரையுமே அவர் நல்லாவே பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த வகையில் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா கூட தங்கைகள் அக்காக்களை எல்லாருமே ரொம்பவே அப்பா ஸ்தானத்துலேருந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா லாஸ்ட் தங்கச்சி தான் அதுக்கப்புறமா திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க பொள்ளாச்சியில் செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாகி 8 ஆண்டுகள், குழந்தையே இல்லையா. ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு மணிவண்ணனோட ஒய்ஃப் கூட அவங்க தங்கச்சி போயிருந்திருக்காங்க. அப்பா அவங்க தங்கச்சியை ரொம்பவே குழந்தை இல்லைன்னு எல்லாருமே கேலி கிண்டலாக பேசி அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்போ மணிவண்ணன் சொன்னாராம், கண்டிப்பாக எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் நான் உனக்காக வேண்டிக்கிறேம்மா, கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்துச்சா. அதை ஒரு புதுசாக கார் வாங்கி அந்த காரில் தான் அழைச்சிட்டு போனாராம். அந்த அளவு உறவுகள் மேலேயும் தங்கை, அம்மா, அப்பா அவங்க மேலே ரொம்பவே பாசமானவராக மணிவண்ணன். அதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃப் மேலேயுமே அவர் ரொம்பவே லவ்வபுளாக இருந்தாராம். ஆனால் அவங்களுக்கு ஏற்பட்ட புற்றுநோய் காரணமாக அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதனால ரொம்பவே லேண்டெல்லாம் விற்று அவங்களுடைய மருத்துவ செலவை அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இவருக்குமே முதுகில் பிரச்சனை இருந்ததால் அவரால் எதுவுமே சரியாக கவனிச்சுக்க முடியலையா. அதனால திடீர்னு அவர் இறந்துட்டாரு. மணிவண்ணனுக்கு 2 குழந்தைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு. இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்களாம். அவங்க அப்பப்போ அத்தைங்கள்னு உறவுக்காரங்க கிட்டலாம் பேசிட்டு தான் இருக்காங்களாம். ஆனால் மணிவண்ணன் இறந்ததை ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபுமே கொஞ்ச நாளில் இறந்துட்டாங்க. அவங்களுடைய நினைவுகளை அவங்க தங்கச்சி அவங்களுடைய பிறந்தநாளில் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதை பற்றின உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள்.